ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ புரியலை அப்படின்னாலும் போக போக உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 3. மையோ, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோரி கேட்குறா. எனக்கு ஓகே தான், பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோரி சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த மாஸ்க் இதுக்கப்புறம் யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டு உடச்சிட்டு இருக்கா. இப்போ அதை பில்டிங் மேலே இருந்து கீழே தூக்கி போட்டுருதா. மணி எத்தனை இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோரி சொல்லவும் நம்ம வேர்ல்டுலையும் இந்த வேர்ல்டுலையும் ஒரே டைம் தானான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மையோ ஃபோன் எடுக்கவும் ஃபோனு உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. ஃபோனு கொடு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் சரின்னு அவளோ கொடுக்குறா. இது அவனோட சிஸ்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் பார்க்குறான். அந்த ஸ்னைப்பரோட மெமரிஸ்க்கு எவனோ ஒருத்தன் தெரிய வரான். யோரி வந்துட்டு அவளோட பிரதர் ரீகாக்கு கால் பண்றா. அவனும் கால் அட்டன் பண்றான். யோரி, இது நீதானா அப்படின்னு அவன் கேட்கவும் எனக்கு ஃபோன் கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே யோரி, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, பொறுமையா பேசு அப்படின்னு ரீகா சொல்றான். யோரியுமே வந்துட்டு அந்த ஃபோன் எதனால கீழே விழுந்துச்சு, அதுல இருந்து ஸ்னைப்பர் கதையில இருந்து மையோ ஃப்ரெண்ட் ஆனது, ஹெலிகாப்டர் கதை எல்லாத்தையுமே சொல்றா. ஹெலிகாப்டர் அந்த டைரக்ஷனையும் சூரியன் இருக்கிற டைரக்ஷனையும் வச்சு நீ எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு கெஸ் பண்ண முடியுது. நான் உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த சைடா வரேன், ஆனா நான் ரொம்ப தூரமா இருக்கேன் அப்படின்னு ரீகா சொல்றான். தேங்க்ஸ் ரீகா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நான் வர்ற வரைக்கும் சேஃபா இரு. இல்ல, நீ சேஃபா இருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? உன் கூட இருக்கிற மையோ இருக்கால, அவளை இப்பவே கொன்று, அப்படின்னா தான் நீ சேஃபா இருப்ப. ஏன்னா கூட இருக்கிற யாரையுமே இந்த வேர்ல்டுல நம்ப கூடாது. யோசிக்காம அவளை ஷூட் பண்ணி யோரி அப்படின்னு சொல்லி ரீகா சொல்லவும் மையோவை உண்மையிலேயே நம்பலாமா அப்படின்னு சொல்லி யோரி வந்துட்டு இப்ப கன் எடுத்து அவளை ஷூட் பண்றா. இல்ல என்னால இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ நினைச்சுதான் பாத்திருக்கா. நினைச்சு பார்த்ததுக்கே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல ரீகா, என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் யோரி, நான் உன்னை ரெஸ்கியூ பண்ண வர்றதை விட மையோட உயிர் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி ரீகா கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. சரி ஓகே, உன்னோட ஹெலிகாப்டர் பிளானை நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, எப்படியாச்சும் ஹெலிகாப்டர் ஆடைய ட்ரை பண்ணுங்க, நானும் அதுக்கிட்ட வரேன் அப்படின்னு ரீகா சொல்லவும் நானும் கெட்டவளா ஒரு கொலக்காரியா மாறிட்டேனான்னு ரீகா என்ன டெஸ்ட் பண்ணிருக்கான். ஹே ரீகா, நீ என்ன டெஸ்ட் தானே பண்ண அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும் சாரி, நான் அப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிரு, சீக்கிரமாவே நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி ரீகா சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ் ஃபோனுக்காக அப்படின்னு சொல்லி இப்ப மையோ கிட்ட போனாவா கொடுக்குறா. உன் பிரதர் உயிரோட இருக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு மையோ பேசிட்டு வந்து டக்குன்னு யோரி போய் அவளை கட்டி பிடிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு மையோ கேட்கவும் உன்னை பத்தி ஒன்று தோணுனது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. இங்க ரீகாவை காமிக்கிறாங்க. மாஸ்க் போட்ட நிறைய பேர் அவன் கொலை பண்ணியிருக்கான். தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பின்னாடி விட்டுட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கா. அட்டாக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி எந்த தாட்டுமே வகிட்ட இல்ல. உண்மையிலேயே ஒரு இன்னசென்ட் தான் அப்படின்னு மையோ நினைக்கிறா. ஹே யோரி, நெக்ஸ்ட் பிரிட்ஜ்ல நான் முன்னாடி போற சரியா அப்படின்னு மையோ சொல்றா. மாஸ்க் போட்டவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்கான், நான் நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னு ரீகா அவன் மூஞ்சிலேயே சுத்தில வச்சு அடிக்கிறான். யோரி சின்ன பொண்ணா இருக்கும் முதல்ல இருந்தே என்ன ஒரு ஸ்ட்ராங்கான பிரதரா தான் பாத்திருக்கா. நானும் அவ முன்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே தான் காட்டிக்கிட்டேன். ரீகா, இது கேட்கறதுக்கு ஏதோ பொண்ணு பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். ரீகாங்கிறதுக்கு அர்த்தமே ஃபயர். என்னோட பிரதர் ஃபயர் மாதிரி வேற லெவல்ல இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோரி இங்க மையோ கிட்ட சொல்றா. மாஸ்க் போட்டவங்களை கொல்றதை தவிர்த்து வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. மாஸ்க் கலட்டினாலுமே கூட அவங்க பிரெயின் ஹேக் ஆயிருக்கு. சோ அதோட கமெண்ட் அவங்க கேட்கதான் செய்யறாங்க. இவங்களும் ஒரு ஹியூமன்ஸ் தான், இவங்களை காப்பாற்றணும்னு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். கொல்றதை தவிர்த்து வேற ஆப்ஷன் இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் கொல்றதுக்கு பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா அப்படின்னு சொல்லி ரீகா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். மாஸ்க் போடாத நார்மல் ஹியூமன் அட்டாக் பண்ண வருவோம், அவனையும் அவன் கொண்டிருக்கான். இந்த இடம் என்னையவே ரொம்ப மாத்திடுச்சு யோரி. நீ பார்த்த உன்னோட பிரதரா நான் இப்ப இருக்குனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். இந்த ஸ்னைப்பர் உண்மையிலேயே வேற லெவலான ஆளு. ஆனா ரீகாக்கும் அந்த ஸ்னைப்பருக்கும் ஆல்ரெடி சண்டை நடந்திருக்கு. இதுக்காக இவன் என் மெமரிஸ்ல இருக்கான் அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இப்போ ரீகாவை தேடி 2 பேர் வராங்க. ஆக்சுவலி அது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹே ரீகா, நீ எங்க போயிட்டியான்னு பயந்துட்டோம் தெரியுமா, உனக்கு எதுவும் ஆகலையான்னு அவங்க சொல்லுவோம். நான் என் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ரீகா சொல்லுவோம். ஓ நல்லது, அவளும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஷிஞ்சி, டாக்கிடா, மத்த 3 பேர் சேஃப் தானு கேட்கவும் ஆமா சேஃப் தான் அப்படின்னு டாக்கிடா சொல்றான். நீ தான் எல்லா பிளானுமே சொல்ற, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்ல அப்படின்னு ஷிஞ்சி கேட்கறான். எப்போ நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ரீகா திரும்பும் போது பார்த்தா டக்குன்னு ஒரு அட்டாக். என் வலது சைடு ஏன் தெரிய மாட்டிக்கி அப்படின்னு டாக்கிடா கேட்கறான். பார்த்தா அப்படியே அவன் செத்து போறான். பேஸ்பால் பிளேயர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் இரும்பு குண்ட பிச் பண்றதையே வந்துட்டு கேனன் மாதிரி லான்ச் பண்றான். ரேகாவும் ஷிஞ்சியும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஷிஞ்சியை பிடிச்ச ரீகா கூட்டிட்டு போறான். ரீகா இப்ப என்ன பண்றது, இவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லி ஷிஞ்சி போய் ஒரு கதவை திறந்து வெளியே போகலான்னு பார்த்தா வேணான் ரீகா தடுக்கிறான். ஆக்சுவலி அது கீழே குதிச்சு சாவறதுக்கான எக்ஸிட். ஜஸ்ட் மிஸ்ல ஷிஞ்சி அவன் காப்பாத்துறான். ரீகா இன்னொரு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் அது பூட்டி இருக்கு. இப்போ ஒரு டெட் எண்ட்லயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த பேஸ்பால் பிளேயரும் அந்த இடத்துக்கு வரான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம அதுபடி பண்ணா தப்பிக்கலாம். அவன் ஒரு பேஸ்பால் பிளேயர் மாதிரியே தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கேம் விளையாடுற மாதிரி தெரியுது. மாஸ்க் போட்டவங்க எல்லாருமே கண்ட்ரோல்ல இருந்தாலும் ஆனா அவங்களோட பர்சனாலிட்டி வேற மாதிரி இருக்கு. மாஸ்க் வந்து சில விஷயங்களை தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட மெமரிஸ்ல இருக்கிற அவங்களோட கேரக்டரை அவங்களே தான் சூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர்றவனும் ஒரு பேஸ்பால் பிளேயரா இருந்தான்னா கண்டிப்பா அவன் ரூல்ஸ் படி தான் விளையாடுவான். சோ அப்படின்னு சொல்லி சுத்தியிலேயே பேட் மாதிரி
மாதிரி வச்சுட்டு ரீகா ரெடியா நிக்கிறான். இதுல நான் தான் வின் பண்ண போறேன் பாருடா அப்படின்னு ரீகா சொல்லிட்டு, ஐயோ நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேனே, சரி ஓகே வெக்கப்படுறதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவன் த்ரோ பண்ணது கதவு வழியா வெளியே போயிருது. ஷிஞ்சி இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரீகா சொல்லவுமே ஷிஞ்சி கண்ணை வச்சுட்டு ரெடியா இருக்கிறான். ரீகா ஹெல்மெட் தூக்கி போடவும் அவனும் பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். இந்த சான்ஸை பயன்படுத்தி டக்குன்னு ரீகா போய் அவனோட மாஸ்க் உடைச்சிருந்தான். இந்த மாதிரி நீ இதை விளையாண்டா கண்டிப்பா உன்னால இந்த ரெமோட காடா மாற முடியாது அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் சொல்லவோ, என்னது ரெம் காடா அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். என்ன தோக்கடிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா நீ கண்டிப்பா காடா மாற முடியாதுன்னு நம்ம சொல்லவும், அப்படின்னா இவனுக்கு சில டீடைல்ஸ் தெரியும் போல அப்படின்னு சொல்லி ரீகா கேட்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஷீஞ்சி அவனை ஷூட் பண்ணி கொண்டுதான். அடச்சா அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ஷீஞ்சி கேட்கவும், பரவாயில்ல நம்ம வேற ஒருத்தங்கிட்ட விசாரிச்சுக்கலான்னு ரீகா சொல்றான். ஏதோ ஒரு ரெம் காட் ஆகுறதுன்னு அவன் சொன்னா, அப்படின்னா அந்த கேமோட எண்டிங் ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிக்கிறது கிடையாதா, இந்த ரெம்மோட காடா மாறணுமா அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். அந்த பசங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்க மட்டும் இந்த ரூமுக்கு வந்திருந்தா கண்டிப்பா நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்த லேடி சொல்றா. இப்ப அந்த ஸ்னைப்பரை காமிக்கிறாங்க. அவனை பத்தி நான் ஏன் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவன் கூட கண்டிப்பா திரும்ப சண்டை போடணுங்கிறது மட்டும் எனக்கு தோணுது. கமாண்ட மீறி என்னால ஏதோ பண்ண முடியாது. அப்புறமா அது அவனோட சிஸ்டர் தானே, அண்ணன் தங்கச்சி 2 பேருமே என்ன கொல்ல பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் நினைக்கிறான். இந்த ரெமோட காடா எப்படி மாறுறதுங்கிறதுல எனக்கு ஐடியா இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெலிகாப்டர்ல ஏறினா இதுக்கான பதில் ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்ல ஏறதுக்கு நமக்கு நிறைய ஆளுங்களை ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னு ரீகா சொல்லுவோம். அச்சோ மறந்துட்டேன், ஸ்னைப்பர் இருப்பான் ஜாகிரதையாருன்னு சொன்னல அப்படின்னு ஷீஞ்சி கேட்கவும், கவலைப்படாத என்னோட சிஸ்டர் அந்த ஸ்னைப்பரை கொன்னுட்டான்னு சொன்னா சோ அவன் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு ரீகா சொல்றான். எங்கப்பா உன் சிஸ்டர் அந்த ஸ்னைப்பரை கொன்னுட்டாலா, நீயே உன்னோட சிஸ்டரும் வேற லெவல் பா அப்படின்னு ஷீஞ்சி சொல்றான். விருப்பமே இல்லாம எங்களை எப்படி கொலை பண்ண வைக்கிற, அது போக காட் ரெம் என்ன கன்றாவி இது, இந்த வேர்ல்டையே எப்படியாச்சும் நான் டோட்டலா அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். யாரோ சூசைட் பண்ற சவுண்ட் கேட்கலான்னு யோரி சொல்லவும், இதுதான் இங்க நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு மையோ சொல்றா. இந்த வேர்ல்டு தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இதை எப்படியாச்சும் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு யோரி சொல்றா. இந்த இடத்துல நம்ம தூங்கவும் மையோ சொல்லவும், எங்கேயா நான் ரெஸ்ட் ரூம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேட்கவும், எங்க இருக்கிற புதர்ல அதுலயாச்சும் போ அப்படின்னு சொல்லி மையோ சொல்லவும், ஏ என்னது அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுறா. எமர்ஜென்சினா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மையோ சொல்றா. ஈவன் இருட்லயுமே வந்துட்டு ஸ்னைப்பர் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஆள் அவன் ஷூட் பண்றது தாங்க முடியாம சூசைட் பண்ணிருந்தான். கொலை பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த கமாண்டை என்னால டிசோபே பண்ண முடியல. கிராக் விழுந்ததுல ஒரு வேளை இதுல எரர் விழுந்திருக்குமோ, அதனாலதான் என்னோட கான்சியஸ்னஸ் வந்துருச்சோ, எல்லாரையும் நான் சூசைட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல கமாண்டா இருக்குது. அண்ட் இது ஒரு ஆஃப்லைன் கமாண்டா தான் இருக்கு. என் மெமரிஸ்ல தெரியறவன் யாரு, அவன் கூட சண்டை போடணும்னு நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கவும், திடீர்னு அவனுக்கு ஒரு ஷாக் அடிக்குது. என்னாச்சு நீங்க ஓகே தானா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறா. வேண்டாம் இங்கிருந்து ஓடிடு இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்ப கண்ணத்துக்கு அவன் மேல நீட்டவும், அன்னெசரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கமாண்ட் வருது. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஏஞ்சல்ஸ் இதுல இன்டர்ஃபியர் ஆக தேவையில்லை, ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட காடா இருக்கிறவங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு கமெண்ட் வரவோ, எனக்கு புரியல அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் கேட்கறான். இந்த ரெம் இருக்கிறதுக்கு காரணமே காடை கிரியேட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க்ல இருக்கிற கமெண்ட் சொல்லுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹெலிகாப்டர்ல ஏறினா இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா, இந்த கேமோட நோக்கமே இங்க இருக்கிறவங்கள ஒருத்தங்க காடா மாறணும் அப்படிங்கிறது தான். அதோட செலக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாஸ்க்குள்ள இருக்கிற கமெண்ட் சொல்லுது. அண்ட் மாஸ்க் போட்டிருக்கிற எல்லாரையுமே ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெஃபர் பண்றாங்க. எப்போ ஒருத்தங்களை சூசைட் பண்ண வைக்க சொல்லி தானே கமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் ஒரு பொண்ணு மேல கண்ணை நீட்டினா அவ கிட்டத்தட்ட காட் கிட்ட நெருங்கிட்டா, அவளை ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கு. மாஸ்க் போட்டவங்களால அந்த பொண்ணுக்கு பாதிப்பு இல்லையா, அந்த பொண்ணு எப்படி காடா மாறினா என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.